இப்போ எப்படியும் நடந்தே வந்துட்டோம். என்ன 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாசல்லையே உட்காந்து? அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் அருணும் லவ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் சும்மா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், உடனே லவ் கிவ்னு சொல்கிறீங்க. நீங்களாம் படித்தவங்க தானே. நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்கன்னு ஒரு கிளாஸ்மேட் ஒருத்தி வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க? சரி, நான் வீட்டுக்கு போய் ரிப்ளை பண்ணுறேன். எங்கள் அண்ணன் வர மாதிரி தெரியல, நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கு கிடைக்காத அருண் உனக்கு மட்டும் கிடைச்சிடணுமா? உன்னை வீட்டில் போய் மாட்டி விடுறேன் பாரு. என்ன இவங்க வீடு பூட்டி இருக்கு. சரி, தட்டுவோம். யாரும்மா நீ? இல்லைங்க ஆண்டி, நான் அபியோட கிளாஸ்மேட்டு. அபி வந்துட்டு ஓரமாக அருண்னு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தா. அப்படியே அவன் வந்துட்டு லவ் ப்ரப்போஸும் பண்ணிட்டான். அதனால தான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியாம்மா? சரி, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நடந்தது. உன் கிளாஸ்மேட் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா. ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன். கவின், எதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ அடிச்ச? இப்படி வரவங்க போகிறவங்க வேலைலாம் கை வாங்கிட்டு இருந்தா சரியில்லை. நீங்கள் இது மாதிரி டாக்ஸிக்காக இருந்து டார்ச்சர் பண்ணுறதுனால தான் உங்கள் மேலே பாசம் வருமா? அதனால தான் நான் வேறு ஒருத்தனோட அன்பை தேடுறேன். கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கீங்களா? என்ன ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, எல்லாம் பண்ணுறீங்களே. என்னை ஒரு நாளாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கீங்களா? என்னை ஒரு நாளாவது புரிஞ்சுருக்கீங்களா? இதுக்கு தான் நான் இப்படி பண்ணுறேன். சரி, கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க.